முகத்தை பார்த்து யாரும் இடப்பட முடியாது. அவங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. சின்ன பையன்தான் தாவீது, ஆனால் யாராலும் ஜெயிக்க முடியாத காரியத்தை தாவீது ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. அது காரணம் என்னென்றால் தேவனுடைய ஆவினவர் தாவீது மேலே தங்கி இருந்தாராம். 13ஆம் வசனத்தில் 16 13 நீ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவினவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தாராம். எனவே இந்த ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் வழியாக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எனவே நாம் எங்கே வந்துடணும்? தெய்வ சமூகத்தில் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. கோழி எப்படி அந்த சிறகுக்குள்ளே அந்த குஞ்சு ஓடிடும் பாதுகாக்கப்படுதோ, நாம் தேவ சமூகத்தில் ஓடி வர ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு என்ன உண்டாகுன்னா பாதுகாப்பு, சுகம், பொல்லாதாவிட தாக்குதல் எதுவுமே நம்ம தொடாதபடி தேவன் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமென். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை என்ற பாடலை பாடுவோம். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு, ஆமேன், ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால், நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால், நீர் எனக்குள் இருப்பதினால், இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு, ஆமேன், ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு, ஆமேன், ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால், நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால், நீர் எனக்குள் இருப்பதினால், இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு, ஆமேன், ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்,
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே, இந்த இக்கட்டில் துணை நீரே, எல்லா இருளில் வெளிச்சம் நீரே, இந்த இக்கட்டில் துணை நீரே, எல்லா இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதால் நாங்கள் உமக்கே சொந்தமானோ. எங்கள் உயிரான கிறிஸ்து வந்ததால் உங்க உறவுக்குள் வந்து விட்டோ, எங்கள் உயிரான கிறிஸ்து வந்ததால் உங்க உறவுக்குள் வந்து விட்டோ. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் பலன் எல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா, எங்கள் பலன் எல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் எங்கள் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் எங்கள் சாபங்கள் உடைந்ததையா. ஐயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஐயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் எங்கள் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் எங்கள் சாபங்கள் உடைந்ததையா. ஐயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஐயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்,
பாடுவோம் மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உங்க பிள்ளைகளை நீங்க மறக்காம ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. எங்க குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சொல்வோமா? நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காம, நாங்க முந்தினத அப்பா யோசிக்காம பூர்வமானதை சிந்திக்காம புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். எங்களுக்கு புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். அப்பா கண்ணீரோடு நாங்க விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அப்பா ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். நாங்க கண்ணீரோடு அப்பா விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அப்பா ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன்.
அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ என்னை புரிந்து கொள்ள யாருமில்ல, என்னை அரவணைக்க யாருமில்ல, என்னை தேற்றிடவும் யாருமில்ல, என்னை தேடிடவும் யாருமில்ல. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், சொல்லுவோமா? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்ல, என்னை அரவணைக்க யாருமில்ல, என்னை தேற்றிடவும் யாருமில்ல, என்னை தேடிடவும் யாருமில்ல. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீரிருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தீர். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீரிருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானே. நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானே. என் இயேசுவை போல் யாருமில்ல, அவர் அன்பிற்கிடாய் எதுவுமில்ல. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. என் இயேசுவை போல் யாருமில்ல, அவர் அன்பிற்கிடாய் எதுவுமில்ல. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு. என்னை தேற்றிடவும் என் நேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு.
உதவாமல் போயிருந்தால், அப்பா நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மாடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மாடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு, என்னை தேற்றிடவும் என் நேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு, என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு, என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் என் நேசருண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், அப்பா நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மாடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மாடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு, என்னை தேற்றிடவும் என் நேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு, என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என் நேசருண்டு, என்னை தேற்றிடவும் என் நேசருண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு. மாலை வேளை கூட ஒருவேளை உங்களை தேற்ற யாரும் இல்லை என்று, ஒருவேளை உங்களை ஆதரிக்க யாருமே இல்லை என்று, உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தேற்ற இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உயிருக்குயிரா உன்னை நேசிக்கிறேன். நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் துரோகம் செய்திருக்கலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ஆனாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரண பரிந்தம் உங்களோட கூட இருப்பார். அவர் இம்மைக்காக வருகிற தெய்வம் அல்ல, இந்த நொடிக்கு அவர் தெய்வம் அல்ல. மரணம் உங்களுடைய மூச்சு போகிற வரையும் உங்களுக்காக, உங்களையே நேசித்து உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் எப்போதுமே அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நீங்க சொல்ல வேண்டியது, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க ஒருவேளை மனிதனை நம்பி இருக்கலாம், உங்கள் சூழ்நிலையை பார்த்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தனிமை நேரத்துல, ஓ என் தனிமை யார் பார்ப்பா, என்னை கண்ணீரை யார் பார்ப்பா, ஓ என்னை வேதனை யார் பார்ப்பா என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார் மகளே, உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீ எந்த நோக்கத்தோடு இங்க வந்திருக்க தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல். சமாதானத்தோட போய் ஆனால் அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. நீங்கள் இதுவரை துக்கமா இருந்திருக்கலாம், இதுவரை உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று கலங்கி இருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு இயேசு சொல்கிறார், நான் உன்னை புரிந்து கொள்ளுவேன், நான் உனக்காக நிற்கிறேன், நான் உனக்காக வழக்காடுவேன்,
நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் யாரும் நேசிக்க இல்லையே, என்னை ஒரு வார்த்தை நல்லா இருக்கே கேட்க யாரும் இல்லையே, ஒருவேளை நீ சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லை என்று கலங்கிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அடையாளம் தெரியாத அனாதையாய் போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீ அனாதை என்று அநேகரிடம் சொல்லுகிறாய். ஓ, எனக்கு யாரும் இல்லையே, நான் அனாதையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அனாதையா நிற்கிறேன்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்ல, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லு. நீ அனாதை அல்ல. யார் சொன்னா நீ அனாதை என்று? தேவன் சொல்லுகிறார், நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். எனவே நீ சொல்லுமா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் இன்றோ எங்கோ மடிந்து இருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் இன்றோ எங்கோ மடிந்து இருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு. என்னை தேற்றிடவும் என் நேசருண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். யாரை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர ஜனமே, பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், ஓ என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், யார் உன்னை அனாதை என்று சொன்னது? நான் உன்னோடு இருக்க வரை நீ அனாதை இல்லை. உங்களை புரிஞ்சுக்கொள்ள யாரும் இல்லை. நீங்க அழுதுருக்கீங்களா அநேக நேரம்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் மகளே மகள், உன்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நீ அழாத, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகள் கூட மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றார், தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து போகலாம், ஆனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நீ அனாதை அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். இனிமேல் அனாதை என்று சொல்லாதீங்க, என்னோட ஆண்டவர் இருக்கிறார், நான் அனாதை அல்ல, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்றார். யார் உங்களை பார்த்து அனாதை சொன்னார்? உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க மரண தருவாயில் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சிடலாம், நான் வாழ்ந்த எண்ணத்துக்கு நீ நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை, நான் செத்துடுறேன், வாழ்ந்த எண்ணத்தை சாதிச்சு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ மறிக்க நான் உன்னை அழைக்கல, மறிக்க வேண்டிய அநேகரை காப்பாற்றவே உன்னை நான் அழைச்சிருக்கேன். எத்தனையோ ஜனத்தை காப்பாற்ற இன்னைக்கு உங்க ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிற மகனே மகளே. எப்பவோ சாக வேண்டிய என்னை இன்னைக்கு அந்த ஜீவனை கொடுத்து வச்ச ஒரு காரணம், மறிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரை நான் காப்பாற்ற வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் மரண நேரம் ஓடும் நாட்கள் அநேகம் உண்டு, ஆனால் எத்தனை முறை மறிக்க போனாலும் தேவனின் ஜீவனை எடுக்கவே இல்லை. சாவுக்கு எதுவான யாதொன்றை சாப்பிட்டாலும் அது அவனை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படியாக நான் எத்தனையோ முறை மறிக்க ஓடி இருக்கிறேன். வாழ்க்கை வேண்டாம் என்று மனம் வெறுத்த நிலைமையில், நான் சிறு வயதிலிருந்தே நான் வெறுக்கப்பட்ட நிலைமையில் வளர்ந்த ஒரு பிள்ளை இருந்தாலும் தேவன் என்னை நேசித்தார். ஈசாக்கை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட நான் தேவன் நினைத்தார். மனிதர்கள் என்னை மறந்து போனார்கள், ஆனாலும் தேவன் என்னை ஒருபோதும் மறக்கவே இல்லை. அவர் என்னை மறக்காத போல உங்களையும் மறக்கவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் நேசித்த கணவர்கள் நேசிக்காமல் இருக்கலாம், நீங்கள் நேசித்த பிள்ளைகளும் நேசிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்காம இருக்கலாம். எந்த அன்புக்கும் ஏங்காதீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த மாலை வேலையில் வீடியோ பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனத்துக்காகவும் வந்திருக்க பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறேன். பிள்ளைகள் மனம் உடைந்து கண்ணீரோடு, ஆண்டவரே துக்கத்தோடு, ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் தெரியல, எதிர்கால கேள்விக்குறியா இருக்கு என்று கேள்விக்குறியோடு வந்திருக்க பிள்ளைகளுக்கு தேவனை மட்டும் பேசின கை ஸ்தோத்திரம். மீதியான வேலை பொறுப்படுத்திக்கொள்ளும்.
ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.